நாம் ஜெபிப்போம். Let us be seated as we pray. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the grace. We thank you for the mercy. உடைய ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை நிரப்பிடுமே. சொல்லுவோமா? பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தான் என்னில் நிரப்பிடுமே. பலத்தான் என்னை நிரப்பிடுமே. பரலோக தந்தையே, எங்களோடு பேசும். எங்களுடைய இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமாயிருக்க, அடியேனுடைய வார்த்தை உம்முடையதாயிருக்க, கர்த்தர் மூடி மறைத்து விசேஷவனமாய் சத்தியத்தை சத்தியமாய் உயிர் தெழுகிற வசனமாய் பேசுவீரான்னு ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் தொடங்கின அந்த தலைப்போடு நாம் தொடங்கும்படியாக இருக்கிறோம். கிறிஸ்துவை அறிய வேண்டும். பிலிப்பியர் 3:10-11 வசனத்தை சார்ந்து கவனித்த காரியங்களை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We look at the theme of what we read last week, to know Christ, from Philippians chapter 3 verses 10-11. 4 பாகமாக நாம் கவனிக்கிறோம். இது இன்றைக்கு இரண்டாவது பாகமாக இருக்கிறது. This is the second part of a 4-part series. Last week, Easter, we looked at Paul's desire, Paul's prayer, பவுலானவருடைய ஜெபம், பவுலானவருடைய வாஞ்சை, தாகம், விண்ணப்பம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்துவை அறியணும். இயேசுவை அறிந்து ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் ஆயிருச்சு. ஆனா அவருக்குள்ள ஒரு தாகம், நான் இன்னும் அவரை அறியணும். He was about 30 years into the faith journey. He knew God, he knew Jesus. Jesus has met him. But 30 years down the road, after ministry, after doing all that he has done, he said, I want to know this Jesus. இயேசுவை நான் அறியணும். இயேசுவை பற்றி அறிவதல்ல, இயேசுவை தனிப்பட்ட விதமாய் நான் அறியணும். I must know this Christ in a very personal way. I must have this intimate relationship with him. I want to grow. There was no satisfaction for him. அவர் போல மாறணும்ன்ற அவருடைய ஆசை. He wants to become like Jesus. அப்ப இயேசுவை போல மாறணும்னா விட ஆயத்தமா இருக்கணும்.
விட்டுவிட ஆயத்தமா இருக்கணும், தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்கணும். If do you want to know Jesus more, you need to lose, you need to let go, you need to leave things behind. Paul was saying, all these things I consider as rubbish. இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய சாதனைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அவைகள் எல்லாம் குப்பைக்கு ஒப்பா இருக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது, அதை நாம் தியானிக்கிறோம், யோசித்து பார்க்கிறோம். அப்ப இயேசுவை அறிந்திருக்கிறோம். 30, 40, 50 வருஷமா நான் இயேசுக்குள்ள, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிறவர்களுக்குள்ள ஒரு பசி தாகம் உண்டாகணும். நான் இந்த இயேசுவை இன்னும் அறியல, இன்னும் அறியணும். We could be 30, 40, 50 years into the faith journey, born into a Christian family, but I pray that there will be a hunger within each one of us to know this Christ more. அவரை தனிப்பட்ட விதமாய் அதிகமாய் அவரை போல நான் செயல்படணும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் தொடக்கமாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்கும்படியா இருக்கிறோம். தமிழ்ல இதற்கு வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். alright, பவர் பேங்க். பவர் பேங்க்னா தெரியுமா? எல்லாம் சில பேர் சிரிக்கிறாங்க, ஆஹா இதை பத்திலாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு. பவர் பேங்க் என்று சொல்லும் பொழுது, வாட் இஸ் a பவர் பேங்க் என்று சொல்லும் பொழுது, அந்த காலத்துல சார்ஜர் இல்லாம எங்கெங்கயும் போக மாட்டாங்க. இன்றைக்கு உங்களுடைய கேஜெட்ஸ், போன்ஸோ டேப்லெட்ஸோ அதையெல்லாம் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு போர்ட்டபிள் பேட்டரின்னு சொல்லுவாங்க. போர்ட்டபிள் பேட்டரி, அதற்கு பேரு தான் பவர் பேங்க். தமிழ்ல வார்த்தை இருக்குங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒன்றும் இல்லை, அதை டைரக்ட் டிரான்ஸ்லேட் பண்ணா ரொம்ப மோசமா இருக்கும். ஐ திங்க் வி ஷுடன்ட் டு தட். ஓகே, அப்ப பவர் பேங்க் என்ற இந்த காரியம் என்ன செய்யும் என்றால், உங்களுடைய போன்ஸோ உங்களுடைய கேட்ஜெட்ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற பொருள்களுக்கு அந்த பேட்டரி முடியும் பொழுது, பேட்டரி பலவீனமாகும் பொழுது, வீக் ஆகும் பொழுது, இந்த பவர் பேங்க் என்ன கொடுக்கும்? பவர் கொடுக்கும். The power bank gives power to your electronic gadgets. It is very useful today. அநேகர் பயன்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. போன் மட்டும் இல்ல, இந்த பாரத்தையும் சுமந்து கொண்டு போகிறதா இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யறது? பயன்படுத்தி தான் ஆகணும். அவ்வளோ SMS, அவ்வளோ Facebook மெசேஜஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல இந்த பவர் பேங்கை குறித்து நாம் கவனிக்கிறோம். இதே சம்பந்தமாய் வேதத்துல ஒரு பவரை குறித்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். As we look at this theme or thought about this power bank, and this brings us to this theme that the Lord speaks to us today. Paul says, I want to know the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும் என்று சொல்லுகிறார். இதுதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் கவனிக்கிறதா இருக்கிறது. Philippians chapter 3 verse 10. I want to know Christ. Yes, to know the power of his resurrection. வாசியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். நன்றிமா. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவரையும், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். இப்ப வல்லமை என்று கேட்டா பயங்கரமான ஒரு வார்த்தை மாதிரி தெரியும். Power seems a very powerful word, very interesting word, attractive word. வல்லமை. ஆனா இந்த வல்லமை குறித்து அவர் பேசும்பொழுது சொல்றார், அந்த வல்லமையை நான் அறியணும். I want to know the power of his resurrection. 2000 வருஷத்திற்கு முன்பாக நமக்காக பிறந்து வாழ்ந்து ஊழியம் செய்து சிலுவையில் மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்படுகிறார். எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறார்? ஒரு கல் அறையிலே அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். 2000 years ago, Jesus, who was born for us, he ministered, he died, and then he was entombed. He was entombed in a tomb. அந்த கல் அறைக்குள்ள என்ன இருக்கிறது? செத்த ஒரு பிணம் தான் கிடக்குது. There's only a dead body inside. It's lying dead there. ஆனால் இந்த கல்லறை, அடைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த கல்லறை, இருட்டான அந்த கல்லறைக்குள்ளாக ஒரு வித்தியாசம், ஒரு மாறுதல் அங்கே வருகிறது. The dark tomb with this dead body inside experienced something very unique. It takes us back to what Jesus communicates with the Sadducees. சதுசியர்கள் என்ற ஒரு குழுவினர் அந்நாட்களிலே இருந்தார்கள். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே சதுசியர்கள் அந்நாட்களிலுடைய வேத பாரகர்கள் இல்ல மத தலைவர்கள் என்று சொல்லக்கூடும். They were the religious leaders of that time, and they were not only religious leaders,
This group was in charge of the administration of the temple during the time of Jesus. இயேசு வாழ்ந்த ஊழியம் செய்த நாட்களிலே அந்த தேவாலயத்திற்கு மேல் பொறுப்பு கவனம் செலுத்தினவர்கள் சதுசியர்கள் என்ற இந்த குழுவினர்களாக இருந்தார்கள். இந்த சதுசியர்கள் இவர்களுக்குள்ள இருந்த ஒரு போராட்டம் இல்லை ஒரு போதனை என்னவென்றால் அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள். They were religious leaders of that time, but yet they were people who didn't believe in the resurrection. Very sad to see that. அப்ப இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மத்திய 22 அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் வசனம் சொல்லும், இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். வாசிங்க 22:23 முதல்ல. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் இயேசுவின் இடத்தில் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி நம்ம அவ்வளவு கவனிக்க வேண்டாம். அந்த 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? You look at verse 28 now. ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் அவர்கள் கேட்கிறார்கள். உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They are people who don't believe in the resurrection, yet they are speaking about the resurrection. They are putting forth a question. இயேசுவின் இடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உயிர்த்தெழுதலிலே இந்த சகோதரி யாருக்கு மனைவியா இருப்பா? ஆனா இயேசு அவர்களுக்கு கொடுக்கிற பதில் is something that we consider today. இயேசு அவர்களுக்கு கொடுக்கிற பதில் is what we want to look at today. What is the answer that Jesus gives to them? And he responds in verse 29. 29ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக யாரிடத்துல சொல்றாரு? மத தலைவர்களிடத்துல சொல்றாரு. அந்நாட்களில் இருந்த பிஷப் எங்க மாதிரி அங்கி போட்ட பாஸ்டர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். You are in error because you do not know the scriptures and the power of God. நீங்க உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறீங்க, ஆனா சத்தியத்தை வசனத்தை அறியாமல் பேசுகிறீர்கள், தேவனுடைய வல்லமையை உணராமல் பேசுகிறீர்கள். So the Sadducees were a group of people who did not really believe in the power of resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமை மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. தேவனுக்குள் இருக்கிற அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அவர்களுக்குள் நம்பிக்கை இல்லை. ஆனா பவுலானவர் சொல்லுகிறார், பவுலானவருக்குள்ள ஒரு வாஞ்ச, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேண்டும். பவர். I want this power. வல்லமை dunamis என்ற கிரேக்க வார்த்தையில் போடப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை எனக்கு வேண்டும். I want this power. அந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை என்று கவனிக்கிறோம். இந்த வல்லமை என்ன செய்தது என்று பார்க்கிறோம். What does this power do? இந்த வல்லமை அந்த இருட்டான கல்லறைக்குள் நுழைந்தது. This power entered into the dark tomb. அங்கே மரித்து போயிருந்த ஒரு சடலம், ஒரு பணம் கிடைக்கும் பொழுது அந்த சரீரத்திற்குள்ளாக நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். It enters into the dark tomb, it enters into the dead body, and the power that goes in brings about a new life. Hallelujah. அந்த வல்லமை அந்த சரீரத்திற்குள்ளாக நுழையும் பொழுது அந்த சரீரத்திற்குள்ளாக ஒரு புது ஜீவன் உண்டாயிற்று. Hallelujah. கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணி விடுறதில்லையா? நித்தியமாய் வாழ செய்கிற உயிர்த்தெழுகிற வல்லமை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், அறிக்கை செய்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அவரை உயிர்ப்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா. It is that same power of resurrection that resurrected Jesus from the dead, and he lives eternally through this power, and that power is still available today. Is it? இன்றைக்கும் அந்த வல்லமை செயல்படுகிறதா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 Corinthians chapter 6 verse 14 says, by his power God raised the Lord from the dead. யாருடைய வல்லமை? யாருடைய வல்லமை? வாசிங்க, வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே
எழுப்புவார். எந்த வல்லமையை பயன்படுத்தி இயேசுவை எழுப்பினாரோ அந்த வல்லமையை பயன்படுத்தி நம்மையும் எழுப்ப அந்த வல்லமை இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. That power of resurrection was God's power. That same power that resurrected from Jesus from the dead is also available for us today. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் செயல்படுகிற ஒரு வல்லமையாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எபேசியர் 1:19-20 வாசிக்கும் பொழுது இதனுடைய இன்னும் விவரம் நமக்கு சொல்லப்படுகிறது. We are given a greater revelation in Ephesians chapter 1 verses 19 and 20. வாசியுங்கள். நாம் 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். ஓகே, நன்றிமா. And his incomparably great power for us who believe. That power is the same as the mighty strength he exerted when he raised Christ from the dead. அந்த வார்த்தை exerted தமிழ்ல நடப்பித்த என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் energize, energio. energize பெட்டரே தெரியுங்களே. energize பெட்டரே ரொம்ப நம்புறோம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்குள் புகுந்து அவரை எனர்ஜைஸ் பண்ணிருச்சான். அவரை உயிர்ப்பிக்க செய்ததான். அந்த செயலற்று போயிருந்த அந்த சரீரத்திற்குள்ளாக அந்த வல்லமை நுழைந்து அவரை உயிர்ப்பிக்க ஒரு புது வல்லமை, ஒரு புது ஜீவன் ஆரம்பிக்க செய்ததான். It is the power of God that is alive, that is active, that is living, that is able to give life. இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர். Amen. He's a God who calls something out of nothing. There was no life there. இல்லை, ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. ஆனால் அந்த வல்லமை அவருக்குள் நுழைந்தது என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள், அவருடைய வல்லமை அடைவீர்கள். When the Holy Spirit come, you shall receive power. That power is the power that is exerted, that is energizing our life. நம்மை உயிர்ப்பிக்க செய்கிற அந்த உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுதலின் வல்லமை. The power of his resurrection. பவுல் சொல்றாரு, இந்த உயிர் தெழுத வல்லமையை நான் என்ன செய்யணும்? அறியணும். I want to know the power of his resurrection. மீண்டும் 3:10 வாசியுங்கள், முதல் பகுதி மாத்திரம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின், நன்றிமா, அவர் சொல்றார், நான் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையை அறியணும். உயிர் தெழுந்த வல்லமை இருக்கு, ஆனா உயிர் தெழுந்த வல்லமையை அறியணும். The power of resurrection is available, but the power of resurrection is available to be known and to be experienced. அப்ப அறியணும் என்று பவுலானவர் சொல்லும் பொழுது அறிவு அளவிலே அறியணும் மாத்திரம் அல்ல. When Paul says, I want to know the power of his resurrection, he is not only saying, I want to know it intellectually. ஏன்னா இவர் மூலமா இவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்து இருக்கிறது. மரித்தோர்கள் எழும்பி இருக்கிறார்கள். இப்ப இந்த அனுபவத்தை, இந்த வல்லமை உணர்ந்த பவுலானவர் சொல்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் இன்னும் அறியணும். I want to know the power. It is not only intellectual knowledge, experiential experience. ஆழமாய் அனுபவிக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறியணும். முதல்ல ஒரு காரியத்தை சொன்னேன், சதுசியர்களை சொன்னேன். சதுசியர்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை. They don't believe in the resurrection. அவரை பார்த்து சொல்லும், எப்படி இவங்கெல்லாம் மத தலைவர்களா இருந்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ல முடியும்? How can they be religious leaders yet do not believe in the resurrection? How can we be children of God do not believe in the power of resurrection? நம் தேவ பிள்ளைகளா இருந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உணராம, அறியாம, விசுவாசிக்காமல்
எப்படி இருக்க முடியும்? எபேசியர் 1:19-20 முதல்ல வாசித்தோம். யாருக்கு இந்த வல்லமை வெளிப்படும் என்று. யாருக்கு இந்த வல்லமை வெளிப்படும்? அந்த வார்த்தை சொன்னது ஞாபகம் இருக்கா? யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு. To those who believe, they will experience this power. விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வல்லமை அனுபவிக்க, உணர, அறியத்தக்கதான அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம். To those who believe, they will experience this power. They will experience this power. Paul is a person who really believes in this power. பவுலானவர் இந்த வல்லமை விசுவாசித்தவர். சதுசியர்களை போல நம்ம ஒருவேளை சொல்லலாம், 2000 வருஷத்திற்கு முன்னே ஒருவேளை இந்த வல்லமை இருந்திருக்கலாம் பாஸ்டர், ஆனா இந்நாட்களிலே இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா அவருக்குள்ள ஒரு வாஞ்ச அறியணும். His desire, his hunger, I must know this power. அதை பத்தி நான் எடுத்து சொல்லணும், அதை நான் அனுபவிக்கணும், அனுபவிக்கிறவனாய் செயல்படணும். I want to experience this power as a person who experiences. So the question is the power of resurrection available today? இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறதா, செயல்படுகிறதா? ஆமேனுக்கு மேல நம்முடைய விசுவாசம். அதை நாடுகிறோமா? அதை தேடுகிறோமா? அதை வாஞ்சிக்கிறோமா? Do we believe? Yes, we believe. But do we desire? Do we seek? Do we long? Lord, I want to experience the power of your resurrection. செயலற்று போன சூழ்நிலைகளுக்குள்ளாக உயிர்த்தெழுந்த வல்லமை வருவதாக என்று நாம் ஜெபிக்கிறோமா, வாஞ்சிக்கிறோமா? இல்ல முடியாதுன்னு சொல்லி முடித்து நாமே வைத்துக் கொள்கிறோமா? Or do we say there is no closure, there is no opportunity, there is no way forward, and we close doors? We don't allow the power of resurrection to come in. Amen. ஐயோ, உயிர்த்தெழுந்த வல்லமையை பவுல் சொல்கிறார், நான் அறியணும், நான் உணரணும். I want to know. இந்த வல்லமை உங்களுக்குள்ளாக, உங்கள் மூலமாக செயல்படும். The power of God, the power of resurrection is at work in you and through you. இந்த வல்லமை செயலற்று போயிருந்த, செத்து போயிருந்த ஒரு சரீரம் இருட்டு அறைக்குள்ளாக நுழைந்து ஒரு மாற்றத்தை செய்த அந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக செயல்பட ரொம்ப வாஞ்சையாய், ரொம்ப தாகத்தோடு இருக்கிறவர்களுக்குள்ளே, விசுவாசிக்கிறவனுக்குள்ளே இந்த வல்லமை செயல்பட ஆயத்தமா இருக்கிறது. ஆனா அநேகருக்குள்ள ஆசை இருக்கு, அதை தேடல் இல்லை. We may desire, but we don't really seek. இந்த வல்லமை எப்பொழுது அதிகமாய் நாம் உணருவோம், வாஞ்சிப்போம், தேடுவோம்? When do we really need this power, desire this power, appreciate this power, seek this power? எப்ப? வீட்டில் எல்லா வீட்லையும் டார்ச் லைட் இருக்குங்களா? டார்ச் லைட்னா என்னன்னு தெரியுங்களே? ஆப்பாடா, தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? கை விளக்கா? பேட்டரி போட்ட கை விளக்குன்னு சொல்லுவோமே. ஓகே, பேட்டரி போட்ட டார்ச் லைட் இருக்கு, எல்லா வீட்லயும் பொதுவா இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் பயன்படுத்துறோமா? எப்ப எப்ப டிஎன்பி நம்ம கழட்டி விடுறாங்களோ, அது இருட்டு நேரத்துல, ராத்திரி நேரத்துல எப்ப கரண்ட் இல்லையோ அப்பதான் அந்த டார்ச் லைட்னு ஒண்ணு வீட்டுல இருக்க, அதனாலேயே நிறைய சண்டை ஓடும். அந்த டைம்ல எங்க வச்ச, என்ன எங்க வச்ச, எங்க தானே இருந்துச்சு, அப்படித்தானே இருந்துச்சு, சண்டை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த டார்ச் லைட் கிடைச்ச உடனே ஆன் பண்ணி அதுல வருகிற வெளிச்சம், எப்ப வெளிச்சம் இல்லையோ அப்பதான் டார்ச் லைட் தேவை. இதுதான் ஆண்டவர் பவுலுக்கும் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12:9. அந்த வல்லமை எப்ப தேவை, எப்ப உணர்வோம், எப்ப இன்னும் அதிகமாய் அனுபவிப்போம்? when do we actually experience this power? when we realize something. But he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. Therefore I will boast all the more gladly about my weaknesses, so that Christ's power may rest on me. வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். எதுல? எதுல? பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நன்றிமா. என் பலன் எதுல விளங்கும்? பலவீனத்திலே
பூரணமாய் விளங்கும். உதவி தேவைப்படாதவர்களுக்கு உதவி செய்தா அந்த உதவியினுடைய மதிப்பு தெரியா. If you go and help and assist someone who doesn't need your help, they will not appreciate your help. ஆனால் உதவி நாடுகிற தேடுகிறவர்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீங்க போய் இறங்கி உதவி செய்தீங்கன்னா ரொம்ப அதை, ஐயோ நீங்க செஞ்ச உதவியை ரொம்ப அதை ஏற்றுக்கொள்வாங்க, அதை ரொம்ப மதிப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப நன்றி உள்ள இருதயத்தோடு இருப்பாங்க. இப்ப வசனம் சொல்கிறது, பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். இன்றைக்கு தேவ பலன் தேவை என்று சொல்லுகிறவர்கள், those who say I need this power of God, I need God's empowerment, I need God to empower me, தேவன் என்னை பலப்படுத்த வேண்டும், தேவன் என்னை நிரப்ப வேண்டும், அவருடைய பலன் இல்லாமல் நான் பலவீனன் என்று சொல்லுகிறவர்கள், those who say without his power, without his grace, without his strength I am weak, they are those who will experience his power, his strengthening, perfecting power. பரிபூர்ணப்படுகிற வாழ்க்கை, பரிபூர்ணப்படுகிற வல்லமை அவர்களுக்குள்ளாக வருகிறது என்று நாம் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு விசுவாசிக்கிறவனுக்கு இந்த வல்லமை, வாஞ்சிக்கிறவனுக்கு இந்த வல்லமை, பலவீனனுக்கு இந்த வல்லமை ஆயிருக்கிறது. Those who believe will experience this power. Those who desire will experience this power. Those who are weak, those who need this power will experience this power. அவருடைய வல்லமை நம்முடைய பலவீனத்திலே செயல்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை நாமும் இந்த வகையான ஒரு குகைக்குள்ளே, ஒரு கல்லறைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையோ இல்ல வாழ்க்கையில இது சில பகுதிகளோ நாம் அடைந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். In a very prophetic way, probably we live some of our lives like that. Our whole lives is full of darkness, covered up, closed up, don't know where to go, what to do, struggling with issues, darkness, போராடி கொண்டிருக்கிறோம் சில காரியங்களோடு, எப்படி இதிலிருந்து வெளியாகணும், கட்டுகள், பாண்டேஜ், இந்த கட்டுகளிலே மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த கட்டுகளிலிருந்து என்னை யாராவது விடுவிப்பாங்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, அந்த கல்லறை எவ்வளவு இருளான நிலையிலே அதுக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை வருகிறது. In your bondage, in your issues, in your struggles, in your pain, in your weakness, it is when the power of God just moves in. The power of God is at work. The power of God is living. தேவ வல்லமை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரீர பலவீனங்கள் நம்மை தாக்கி நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. Physical weaknesses are making us weaker and weaker day by day. செய்யணும், வாழணும், ஆண்டவருக்காக செயல்படணும்னு நான் நினைக்கிறேன், என்னால முடியல. மாம்ச பலத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். We are struggling with our own physical fleshly strength, but we are weak. We will become weak. ஆனால் அவருடைய வல்லமை நமக்குள் வரும் பொழுது, அவருடைய வல்லமைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, you will receive power, you will experience his power. அந்த வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா, எழுதப்பட்ட வல்லமை தெரியுது, உணர்கிற வல்லமை தெரிய மாட்டேது. We know the word that is written about power, but we are not experiencing it. இது இருக்கான்னு சில பேருக்குள்ள ஒரு சந்தேகம் உட்கார்ந்து, என்னமோ பேசுறாரு, என்னமோ பவரை பத்தி பேசுறாரு, கரண்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியணும்? தொட்டு பார்த்தா தான் தெரியும், அனுபவிக்கணும்ல. யாரும் போய் தொட்டுறாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ் தொட்டுறாதீங்க. ஆண்டவருடைய வல்லமையை தொடுங்க. Desire to touch the power of God, experience his power, his living power, his wonderful power. அந்த வல்லமை இருக்கிறது. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. வல்லமை இங்க மட்டும் வாசிக்கிறோம், ஆனா அனுபவிக்கணும். We must experience that power. அந்த வல்லமை எனக்கு வேண்டும். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அந்த வல்லமை நிச்சயமாய் நாம் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டு காரியங்களை நாம் கவனித்தோம். இரண்டு காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை பவுல் சொல்கிறார், நான் அறியணும். I want to know the power of his resurrection. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் அனுபவிக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய காரியங்களை அனுபவிக்கலாம். ஏறக்குறைய 2 வருஷத்திற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிக்கும்படியாக இருக்கிறேன். 2 வருஷத்திற்கு முன்பாக திடீர்னு ஒரு நாள் பயங்கர இடுப்பு வலி, பயங்கர இடுப்பு முதுகு வலி, நடக்க முடியல. ரோபோட் மாதிரி தான் நடந்தேன். காடி ஓட்டும் போது கூட ரோபோட் மாதிரி தான் காடி ஓட்டிக்கிட்டு இருந்தேன்.
ஆனா சபைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு வாரமாய் மருந்து எடுத்து மருத்துவரை பார்த்து ஒரு விதமான சுகமும் வரல. டாக்டர் சொல்லிட்டாங்க, தெரியல, மருந்து எடுங்க, நல்லா போயிடும் நல்லா போயிடும். டாக்டர் சொல்றது அதான சொல்ல முடியும். நானும் ஜெபிக்கிறேன், ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப போராடி கொண்டிருந்தேன். அப்போ ஒரு நாள் சனிக்கிழமை இரவிலே நாங்கள் சபையில கூடி ஒரு படம் பார்க்கும்படியா, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து ஒரு படத்தை பார்க்கும்படியே தீர்மானம் எடுத்தாச்சு, பிளான் பண்ணியாச்சு. நான் அதுல இருக்கணும் தீர்மானிச்சாச்சு. நான் இருக்கணும்னு சொல்லிட்டு சரி ராபர்ட் மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. பின்னால உட்காந்துட்டு நாக்காளி போட்டுட்டு போராடிக்கிட்டே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, படம் முடிஞ்ச பிறகு எல்லாத்துட்டும் போய் கை கொடுத்து பேசிக்கிட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி சில பேருக்கு செபித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு திரும்பி பார்க்கிறேன், நம்ம இடுப்பு வலியை காணோமே. ஹல்லேலூயா. அது யாரு கொடுத்தது? என்ன வல்லமை? ஆண்டவர் செய்தது. அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, நம்மை விடுவிக்கிற வல்லமை. அந்த வல்லமை இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லையா? There is no Christian life without that power. அந்த வல்லமை நாம் அனுபவிக்கணும். அப்படியே நாம் எழுந்து நிற்போம். Shall we stand? Shall we stand? Let we stand. Hallelujah. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவர். I am the resurrection and the life. அந்த உயிர்த்தெழுதலின் தேவன், அவரை நாம் அனுபவிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வல்லமை நாம் வெற்றியுள்ள கிறிஸ்துவ ஜீவியத்தை ஜீவிக்க செய்கிற வல்லமை. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஒன்றாகி, I want to know Christ and the power of his resurrection and the fellowship of sharing in his sufferings, becoming like him in his death. Lord, I want to know you, Jesus. வல்லமை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இருளான ஒரு அறையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இதிலே இருந்து என்னை விடுவிப்பாங்களா? Will somebody deliver me from this bondage? Call to the Lord today. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய இருட்டு கல் அறைக்குள்ளாக கடந்து வருகிறது. The power of resurrection breaks through into your dark tombs. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. சொல்லுவோமா? பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. சொல்லுவோமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. சொல்லுவோமா? மீண்டுமாய் பலன் தாருமே, வல்லமை பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. பலத்தா பலத்தா என்னை நடத்திடுமே. இசை வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையில
உங்க வாழ்க்கையில எந்த குறிப்பான நேரத்துல, எந்த குறிப்பான காரியத்துல, எந்த சூழ்நிலையில தேவ வல்லமை வேண்டும், தேவ வல்லமை வேண்டும். Pray for the power of resurrection. இது பாஸ்டர் மூலமா வர்றதல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வருகிற வல்லமை. In the name of Jesus, we pray for the power of resurrection to be exerted to energize the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை, பலவீனங்களை நீக்குகிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, கல்லறையிலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை. முடியாது என்ற சூழ்நிலை, முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். முடிவு தெரியாம நான் உட்கார்ந்து இருக்கிறேன். தெளிவு இல்லாம நான் இங்க நிக்கிறேனே, என்ன செய்யுதுன்னு தெரியலையே. அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய், அந்த காரியத்திற்குள்ளாய் கர்த்தருடைய உயிர்த்தெழுத வல்லமை வந்தால் ரோபா சபா குரேமாஷிந்த லபாஸ்தாராந்தாய் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்படுவதாய். May the power of resurrection change circumstances, situations. Blockades be destroyed and demolished. பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பலனில்லா சூழ்நிலைகளிலே இருக்கிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக இந்த வல்லமை கடந்து செயல்படட்டும். மீண்டுமா இந்த பாடலை, பலனில்லா பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்துகிறேன், புது பலன் தந்து திடன் தந்து என்னை நிரப்புங்க பாண்டு சொல்லும் பொழுது ஜெப சிந்தையோடு, எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு பாடுவோம். அந்த வல்லமை, நம்மை பலப்படுத்துகிற வல்லமை கடந்து வருவதாக ஜெபிக்கிறோம். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. மீண்டுமாய் சொல்லுவோம். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே. சத்தத்தை உயர்த்தி பலன் தாருமே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பலன் தாருமே. ஓம் பலத்தான் என்னை நடத்திடுமே. மீண்டுமாய் சொல்லுவோம். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலனே ஓம் பலத்தான் என்னை நடத்திடுமே. ஓம் பலத்தான் என்னை நடத்திடுமே. அந்த வல்லமை உங்களுக்குள் வருகிறது. அந்த வல்லமை வரும் பொழுது வித்தியாசமாய் அதை உணர்வீர்கள். You will experience this power in very different ways. No one receives the power the same way like the other. But as you experience, thank God for that.
ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பலன். ஓ ஹalleluya. The power சுகத்தை கொடுக்கும் வல்லமை, கிருபை கொடுக்கும் வல்லமை, விடுதலை கொடுக்கும் வல்லமை, புதுப்பிக்கிற வல்லமை. The power. இந்த வல்லமை வரும் பொழுது இந்த வல்லமை நம்மை மாற்றும், நம் சுவாபத்தை மாற்றும், நம் குணத்தை மாற்றும், நம்முடைய செயல்களை மாற்றும். When this power comes, power changes us. It changes our character. It changes our attitude. It changes our actions. That is the power that is within us. Oh, hallelujah. பலத்தா என்னை நடத்திடுமே. வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம், கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த வல்லமை நாங்கள் அறிய அனுபவிக்க விரும்புகிறோம். உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமைக்காக நாம் நன்றி செலுத்துவோம்.